Hi everyone, welcome to Exam Study YouTube channel. நம்ம இந்த சேனல்ல ரெகுலரா ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு எந்த வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆவின் நிறுவனத்தில் இருக்கிற, அதாவது காஞ்சிபுரம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஆவின் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அது என்னென்ன வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க, அந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன மாதிரி எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த நவம்பர் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஆவி நிறுவனத்தில் இருந்து வேலைவாய்ப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு 8ஆப்லேருந்து 12ஆப் படித்தவங்க முதற்கொண்டு இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான வேக்கன்சியை அவங்க அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்தெந்த மாதிரி வேக்கன்சின்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மேனேஜர் போஸ்ட் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேனேஜர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று தான் இருக்குது. இதுக்கு யார் அப்ளை பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்து சிஏ படிச்சிருக்காங்க, ஐசிடபிள்யூஏ படிச்சிருக்காங்களோ அவங்க தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்படி அப்ளை பண்ணுறவங்க வந்து செலக்ட் ஆகிட்டாங்கன்னா 37,000 வரைக்கும் அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கலாம். அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா மேனேஜர் அண்ட் இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கணும் அதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா கண்டிப்பாக டிகிரி, இன்ஜினியரிங் டிகிரி படிச்சிருக்கணும். அண்ட் அது என்னென்ன ஸ்ட்ரீம்ன்றதை அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்கல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், இந்த மாதிரியான ஒரு ஃபுல்லாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மென்ஷன் பண்ணியிருக்கிற டிகிரி வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி மேனேஜர். ஸோ டெப்யூட்டி மேனேஜரில் அவங்க 3 ஸ்ட்ரீம் தனித்தனியாக கேட்டிருக்காங்க. டைரிங், சிஸ்டம் அண்ட் சிவில் அப்படிங்கிற மாதிரியான 3 இதுக்கு வேறு டெப்யூட்டி மேனேஜர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 3லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டைரிங் இதில் இருக்கிற டெப்யூட்டி மேனேஜருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஐடிடி அண்ட் என்டிடி அப்படிங்கிற போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து படிச்சிருக்கணும். அல்லது அது ரிலேட்டடாக இருக்கிற டைரி சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படிப்பு இருக்குது. ஸோ அந்த ரிலேட்டடாக வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து சிஸ்டம் டெப்யூட்டி மேனேஜர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பேச்சுலர் டிகிரி இன்ஜினியரிங் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இன்ஜினியரிங், அதாவது ஐடி அல்லது சிஎஸ் ஸ்ட்ரீமில் இன்ஜினியரிங் ஃபில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி மேனேஜர் சிவில், இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். ஸோ படிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த டெப்யூட்டி மேனேஜருக்கு நீங்கள் ஒருவேளை செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களோட பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 35,000க்கு அதிகமாகவே இருக்கும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் கிரேட் 2 அப்படிங்கிற போஸ்ட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஸோ நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அண்ட் அதே நேரத்துக்கு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கணும். 10th பாஸ் பண்ணி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அல்லது நீங்கள் வந்து ஒரு கிராஜுவேட், அதாவது எனி டிசிப்ளின், அதாவது ஏதோ ஒரு இதில் கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா போதும், இந்த இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக இதில் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்துக்கங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு 15 வருஷம் இதுக்கு வந்து 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து 10 years ஆஃப் சர்வீஸ் இன் எம்பிஎஸ்சி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரிக்கு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிற போஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் தான். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 8th ஸ்டாண்டர்டில் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா 20,000க்கு நெருக்கி உங்களுக்கு வந்து சேலரி வந்து அவங்க கொடுப்பாங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் அண்ட் ரெஃப்ரிஜரேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டில் வந்து அவங்க வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது ஐடிஐ சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிற போஸ்ட் பார்த்தீங்கன்னா சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 12th பாஸ் பண்ணியிருந்துருக்கணும் அல்லது ஐடிஐ சர்டிஃபிகேட் வந்து வச்சுருந்துருக்கணும். ஸோ ஐடிஐ நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த ட்ரெயினாலும் பரவாயில்ல, ஐடிஐ நான் பாஸ் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் இதோட வேக்கன்சி பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. அதோட பிரிவு வந்து இங்கே சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பிரிவுக்குள்ள நீங்கள் உட்பட்டு இருந்தீங்க அப்படின்னா தான் இங்கே இருக்கிற போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு போஸ்ட் அப்ளை பண்ணும்போதும் அந்த சைடில் இருக்கிற கேட்டகரியை வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டிரைவர். ஸோ இந்த டிரைவர் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னா 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் ஹெவி வெஹிக்கிள், லாரி அந்த மாதிரியான ஹெவி வெஹிக்கிள் வந்து 3 வருஷம் ஓட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் இன்னொரு டிரைவர் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 2 வேக்கன்சி இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா 8th நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் அதே மாதிரி 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், ஆனால் லைட் வெஹிக்கிளில் இருந்தாலே போதும். ஸோ லைட் வெஹிக்கிள் இருந்தாலும் சரி, ஹெவி வெஹிக்கிள் இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த ஆவின் ரெக்ரூட்மெண்ட்டில் இருக்கிற டிரைவர் போஸ்ட்டுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ இது சரி, அப்ளை பண்ணுறது ஓகே, எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க கீழேயே வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். அவங்க அட்ரஸ் எங்கே கொடுத்துருக்காங்க, இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து இந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க அட்ரஸ். ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பணும். இது அனுப்புறதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்க அப்படின்னா 27 நவம்பர். அந்த தேதிக்குள்ளே வந்து நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கணும். அதாவது அவங்களுக்கு வந்து அந்த ரிசிப்ட் கிடச்சிருக்கணும். அப்படி கிடச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். சரி, ஓகே, இதுக்கு நீங்கள் ஏதாவது ஃபீஸ் கட்டணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆமாம், இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு ஃபீஸ் கட்டியிருக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஓசி, எம்பிசி, பிசி அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கிறவரை இருந்து இதில் இருக்கிற ஏதோ ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 250 ரூபா வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் அதே இது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 100 ரூபா வரைக்கும் நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதை எப்படி பே பண்ணணும் அப்படின்னா அவங்களே கீழே கொடுத்துருக்காங்க, டிடி மூலமாக கொடுத்துருக்கணும். அந்த டிடி வந்து அவங்களோட இந்த பேரில் ஜென்ரல் மேனேஜர் KTDCMPU லிமிடெட் அப்படிங்கிற ஃபேவரில் வந்து நீங்கள் டிடி எடுத்து அதோட அட்டாச்மெண்ட் காப்பியோட தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அனுப்ப முடியும். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்பும்போது இந்த இதை பிரிண்ட் அவுட் எடுத்து கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணி அண்ட் அவங்க கேட்டிருக்க ரெக்யூர்மெண்ட், அதாவது தேவையான டாக்குமெண்ட்ஸோட காப்பியோட சேர்த்து இந்த டிடியோட காப்பியை வச்சு தான் நீங்கள் வந்து அதுக்கு அனுப்பியிருக்கணும். ஸோ அதை நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை வாய்ப்புன்றதில் நம்ம அப்ளை பண்ணுறது தப்பு இல்லை. இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும், இந்த அப்ளிகேஷன் எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் கீழே இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அது உங்களுக்கு இந்த பேஜுக்கு கூட்டு வந்துடும். ஸோ இதிலிருந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனையும் அப்ளிகேஷனையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரியான ரெக்ரூட்மெண்ட் டீடைல்ஸ் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பட்டன் தட்டுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.